உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பாட்டுல லவ், கேர், கம்ஃபர்ட்னு எல்லாமே கிடைக்கும்ன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் தமயந்தி. என் கல்யாணத்துக்கு எங்க அம்மா இல்லையென்ற என்னோட ஏக்கத்தை உங்க சாப்பாட்டை வச்சு போக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏம்மா, நான் சொல்லும் போதெல்லாம் நீ நம்ப மாட்டேனியே, இப்ப தெரியுதா அன்னபூர்ணிமை சாப்பாட்டோட அருமை? இப்ப நம்புறேன்பா. மாமா, மனசார சொல்றேன் மாமா, தமயந்தியோட சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் தமயந்தி. சரி வாங்க போலாம். போலாம் வாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டீங்களா? சரி. இப்போ நம்ம கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் சாப்பாடுங்கிறது முக்கியமான ஒரு அடிப்படையான விஷயம். எந்த விசேஷமா இருந்தாலும் கண்டிப்பா சாப்பாடு போடணுங்கிறது தான் நம்மளுடைய முறை. ஏழையோ பணக்காரனோ அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா ஏதோ ஒண்ணு விருந்தாளிகளுக்கு செஞ்சிருவாங்க. அவ்வளவு முக்கியத்துவம் உள்ள சாப்பாட்டை என் பொண்ணு கல்யாணத்துல 2 பேர் செஞ்சிருக்காங்க. ஒன்னு நம்ம ஊர் பாரம்பரிய சமையல், இன்னொன்னு வெளிநாட்டு சமையல். இது 2லயும் எந்த சமையல் பெஸ்ட்னு இப்ப என்னோட பொண்ணு சொல்லுவாங்க. கார்த்திகா யார சொல்லுதோ அவங்களுக்கு ஒரு அன்பளிப்பா ஒரு தங்க செயின் காத்திருக்கு. எங்க அப்பா அவரோட வாழ்க்கை முழுக்க ஒரு சாப்பாட்டை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதே சாப்பாட்டை பத்தி தான் இனி நானும் என் வாழ்க்கை முழுக்க சொல்லிட்டு இருக்க போறேன். என் கல்யாணத்தை இன்னும் அழகாக்கி இன்னும் மகிழ்ச்சிக்குரியதா மாத்தின தமயந்தி தான் சூப்பர் குக். அக்கு சூப்பர் கா. செம்ம. அவங்க ஃபுட் தான் so special and unique. அக்கா பாப்பா கூப்பிடுறாங்கப்பா. தமயந்தி வாம்மா. போடா போங்க போங்கக்கா. போக்கா போ போ. போப்பா போங்க போப்பா. வாம்மா, இப்படி வா. எனக்கு தெரியும்மா நீ தான் ஜெயிப்பன்னு. அன்னபூர்ணி அம்மா பொண்ணுன்னு நீ நிரூபிச்சிட்ட. வாழ்த்துக்கள்மா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.